காகங்களும் மழையும். ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற சின்ன குருவி வாழ்ந்து வந்துச்சு. மீனுக்குருவிக்கு சாராங்கிற ஒரு பொண்ணும் கொக்குங்கிற ஒரு பையனும் இருந்தான். மீனுக்குருவியோட 2 குழந்தைங்களும் தான் அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதலா இருந்தாங்க. அவங்க தான் அம்மா என்ன சொன்னாலும் அதை தட்டாம செய்து வந்தாங்க. அதே காட்டுல காலு ராணிங்கிற 2 காகங்கள் இருந்தாங்க. அந்த 2 காகங்களுக்கும் ராஜுங்கிற ஒரு பையன் இருந்தான். ராஜுக்காகவும் தான் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் எப்போதுமே குறும்புத்தனம் செய்து தான் அப்பா அம்மாவுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் மீனுக்குருவி தான் குழந்தைங்க கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. பசங்களா, வானிலைய பார்த்தா மழைக்காலம் சீக்கிரமா வந்துடும்னு நினைக்கிறேன். நீங்க வெளியே போய் கொஞ்சம் வைக்கோல் எடுத்துட்டு வாங்க. அம்மா மழைக்காலத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு வரேன். பார்த்து பத்திரமா போகணும் குழந்தைங்களா. சரிம்மா, நானும் தம்பியும் போய் வைக்கோலை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் கொக்குவும் வைக்கோலை தேடி பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறமாவும் 2 குழந்தைங்களுக்கும் எந்த வைக்கோலுமே கிடைக்கல. சோர்ந்து போன குழந்தைங்க ஒரு மரத்தோட மேல உட்கார்ந்து இருந்தாங்க. அக்கா வாக்கா, இதுக்கு மேல வைக்கோல் கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். குக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். கண்டிப்பா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்களும் மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே குழந்தைங்களோட கண்களுக்கு கொஞ்சம் வைக்கோல் தென்பட்டுச்சு. குக்கு, பாத்தியா, நம்ம வீட்டுக்கு போயிருந்தோன்னா நமக்கு இந்த வைக்கோல் கிடைச்சிருக்காது. பாதி வைக்கோலை நீ எடுத்துக்கோ, பாதி வைக்கோலை நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் ஆளுக்கு பாதி பாதி வைக்கோலை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சமயத்துல குறும்பு பையன் ராஜுவோ ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்திருந்தான். ஆகா, 2 சின்ன குருவிங்க வைக்கோலை எடுத்துட்டு போகுது. இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நாம விளையாடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ராஜு 2 குருவிகளை நோக்கியும் பறந்து போனான். ராஜு, என்ன இது? நாங்க போற வழிய மறைக்காத. நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். எங்களுக்கு வழிய விடு அப்படின்னு சாரா சொன்னதுமே கோபமான ராஜு சாராவை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டான். ஐயோ, என்னோட தலை, என் தலை ரொம்ப வலிக்குது. டேய் ராஜு, எதுக்காக இப்ப பார்த்தாலும் நீ குறும்புத்தனம் செய்துக்கிட்டே இருக்க? ராஜு, நீ ஏன் அக்காவை கீழே தள்ளி விட்ட? இரு, உங்க அம்மா கிட்ட நான் சொல்லி கொடுக்கறேன். அதிகமா பேசாத. ஓ அக்கா மாதிரி நீயும் என்கிட்ட இருந்து அடி வாங்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அங்கிருந்து பறந்து போயிட்டான். அக்கா, உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? நீ நல்லா தானே இருக்க? ஆமா குக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ராஜு டக்குன்னு தள்ளி விட்டதுல எனக்கு தலை கொஞ்சம் வலிக்குது, அவ்வளவுதான். வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு 2 குழந்தைங்களும் வைக்கோலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அம்மா, உங்களை காணாததுமே ரொம்ப பயந்துட்டேன். நாங்க வர வழியில அந்த ராஜு இருக்காலம்மா, அவன் நாங்க போற வழிய தடுத்து எங்களை கீழே தள்ளி விட்டுட்டான். நீங்க ஏதாச்சும் குறும்பு பண்ணீங்களா? இல்லம்மா, நாங்க எதுவுமே பண்ணல. ராஜு தான் எங்களை இப்படி செய்தான். அந்த ராஜு பையன் ரொம்ப வாளு. அவனுக்கு குறும்புத்தனம் ரொம்ப அதிகமாகிட்டு. நான் இதை இப்பவே ராணி கிட்ட போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. ராணி, உன் பையன் ராஜு ரொம்ப சேட்டை பண்றான். அவன் இன்னைக்கு என் குழந்தைங்களை அடிச்சிருக்கான். ஹே மீனு, என் பையன் எல்லாம் சும்மா சேட்டை பண்ண மாட்டான். உன்னோட குழந்தைங்க என் பையனை ஏதாச்சும் செய்திருப்பாங்க. அதனாலதான் ராஜு அவங்கள அடிச்சிருப்பான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்கிட்ட வந்து பேசாத. இல்ல ராணி, என் குழந்தைங்க எந்த தப்பு செய்யல. ராஜு தான் வேணும்னு என் குழந்தைங்கள வம்பு கழுத்திருக்கான். ஹே மீனு, ஒருக்கா சொன்னா புரியாது. என் ராஜுவை பத்தி எனக்கு தெரியும். ராணி, நீ இப்படி உன் குழந்தைக்கு செல்லம் கொடுக்கறது நல்லதில்ல. அவனை கண்டிச்சு வை, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில முடியும். இப்ப இங்க இருந்து போக போறியா, இல்ல காலுவை கூப்பிடட்டுமா? காலு வந்தாரு, உனக்கும் இன்னைக்கு அடிதான் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே பயந்து போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. அம்மா, ராணி ஆண்டி என்ன சொன்னாங்கம்மா? அவங்க ராஜுவை கண்டிச்சாங்களா? மகளே, ராஜுவை கெடுக்கிறதே அதனோட அம்மா ராணி தான். நான் என்ன சொன்னாலும் சரி, அவங்க ராஜுவை கண்டிக்கவே மாட்டாங்க. நாம நம்ம வீட்டின் மேற்கூரையை சரி செய்யற வேலையை பார்ப்போம். பிறகு மீனுக்குருவி தான் குழந்தைங்க எடுத்துட்டு வந்த வைக்கோலை வச்சு அதனோட வீட்டின் மேற்கூரைய சரி செய்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. காலுக்காகமோ ராணிக்காகமோ அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போக வேண்டியது இருந்துச்சு. மகனே ராஜு, நானும் அப்பாவும் இன்னைக்கு வேற காட்டுக்கு போறோம்.
நீ பத்திரமா வீட்லயே இருந்துக்கோ. நாங்க 2 பேரும் ரொம்ப சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். சரிம்மா, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் வீட்டை பாத்துக்கிறேன். பிறகு 2 காகங்களும் அங்கிருந்து பக்கத்து காட்டை நோக்கி பறந்து போனாங்க. குழந்தை ராஜுவும் ரொம்ப நேரமா வீட்ல சும்மாவே உட்கார்ந்துகிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ராஜுவோட கண்களுக்கு ஒரு தீப்பெட்டி தென்பட்டுச்சு. அந்த தீப்பெட்டிய பார்த்ததுமே ராஜு அந்த தீப்பெட்டிய உரசி உரசி விளையாடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே ராஜுவோட வீடு முழுவதும் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சது. தீய பார்த்ததுமே குழந்தை ராஜு பயந்து போய் தான் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டான். தான் கண்ணு முன்னாடியே தான் வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜு ரொம்ப அழுதான். அச்சச்சோ, வீடு தீப்பிடிச்சு எரியுதே, இப்போ நான் என்ன செய்யறது? அப்பா அம்மா வந்தா நான் என்ன சொல்லுவேன்? அந்த சமயத்துல வானம் திடீர்னு கருமேகங்களால சூழ ஆரம்பிச்சது. மழை வரும்னு தெரிஞ்ச காலுவும் ராணியும் மறுபடியும் தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. தங்களோட வீடு தீப்பிடிச்சு எரியறத பார்த்த காலுவும் ராணியும் ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. டேய் ராஜு, என்னடா இது? வீடு தீப்பிடிச்சு எரியுது, நீ என்ன செய்த? அம்மா, நான் ஒரு தீப்பெட்டியை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தேம்மா. திடீர்னு பார்த்தா வீடு மொத்தமும் தீப்பிடிச்சிடுச்சுமா. ராணி, நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன் நம்ம பையனை கண்டிச்சு வைன்னு. பாத்தியா அவனோட குறும்புத்தனம் இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு. கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும் போல இருக்கு. நாம இனிமே எங்க போறது அப்படின்னு காலுக்காக சொல்லிக்கிட்டு இருந்த நேரமே ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. அம்மா, நாம வேணும்னா மீனு ஆண்டியோட வீட்டுக்கு போலாமா? அவங்க நிச்சயமா நம்மள வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க. டேய் ராஜு, உனக்காக நான் அந்த குருவி கிட்டையும் சண்டை போட்டுட்டேன். அது தன்னோட வீட்டுல நம்மள சேர்த்துக்குமான்னு தெரியல. இருந்தாலும் கேட்டு பாப்போம் வா அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. காகங்கள் ரொம்ப வேகமா வீட்டோட கதவை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராணி அக்கா, என்ன வேணும்? எதுக்காக இந்த மழையில என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனுக்குருவி இப்படி கேட்டதுமே ராணிக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் மீனுக்குருவி கிட்ட சொல்லுச்சு. ராணி அக்கா, இதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன், ராஜுவை கண்டிச்சு வைங்கன்னு. அவனோட குறும்புத்தனத்தால இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. மீனு, எனக்கு ரொம்ப நல்லா புரியுது மீனு. இந்த மழை முடியறது வரைக்கும் நான் உன் வீட்டுல இருந்துக்கிறேன் மீனு. இல்ல ராணி அக்கா, என் வீடு ரொம்ப சின்னது. எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் தான் சரியா இருக்கும். நீங்களும் என் வீட்டுல வந்து இருந்தா என் வீடு தாங்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தான் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. காலுவும் ராணியும் என்ன செய்யறதுன்னே தெரியாம அந்த மழைக்காலம் முழுவதும் ஒரு மரக்கிளையிலேயே உட்கார்ந்திருந்தாங்க. ராணிக்காகவும் தான் பையனை கண்டிச்சு வளர்க்கணுங்கிற ஒரு நல்ல பாடத்தை அந்த நிகழ்வுல இருந்து கத்துக்கிட்டு. குளிர்காலம். ஒரு சமயம் நாம்பூர் காடு முழுவதையும் கருமேகங்கள் சூழ்ந்திருந்துச்சு. அந்த காடு முழுவதும் குளிர்ச்சியான காற்று வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் ஒரு உயரமான மலை மேல ஏறி உட்கார்ந்து அந்த காட்டோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு மந்திர பறவை வேகமா தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. எதிர்பாராத விதமா அந்த மந்திர பறவை ஒரு மரத்தோட கிளையில மோதி கீழே விழுந்துடுச்சு. கீழே விழுந்ததுல அந்த மந்திர பறவையோட தலையிலயும் ரெக்கையிலயும் ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, இப்படி விழுந்துட்டேனே, என்னால எந்திரிக்க கூட முடியல. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மலை மேல உட்கார்ந்தபடியே 2 காகங்களும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கலு, அங்க பாத்தீங்களா? ஒரு மந்திர பறவை கீழே விழுந்துடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் அந்த பறவைக்கு போய் நாம உதவி செய்யலாம். ராணி, சும்மா வேடிக்கை பார்ப்போம். அந்த பறவைக்கு உதவி செய்யறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அட காலு, இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம். நாம அந்த மந்திர பறவைக்கு உதவி செய்தோம்னா அது கண்டிப்பா நமக்கு நிறைய பரிசுகளை கொடுக்கும். என்ன ராணி சொல்ற? பரிசா? அப்படின்னா வா வா, இப்பவே போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் ரொம்ப வேகமா அந்த மந்திர பறவையோட பக்கத்துல பறந்து போனாங்க. காகங்களே, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னால இப்ப பறக்க முடியல. என் தலையிலயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. மந்திர பறவையே, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா ஆமா பறவையே, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க. காகங்களே, என்ன தயவு செஞ்சு என் வீட்டுல கொண்டு போய் சேர்த்துடுங்க. அதோ தூரத்துல ஒரு சோள வீடு தெரியுதே, அதான் என்னோட வீடு. அப்படியா?
கவலைப்படாதீங்க மந்திர பறவையே, நாங்க 2 பேரும் இப்பவே உங்களை தூக்கிட்டு போய் உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த மந்திர பறவையை தூக்கிக்கிட்டு சோழ வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. கொஞ்சம் தூரம் பறந்த காலுவும் ராணியும் ஒரு வழியா சோழ வீட்டை வந்தடைஞ்சாங்க. காகங்களே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு தெரியாது. மந்திரப்பறவையே, நன்றியெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கு உதவி செய்ததுக்கான பரிசை எங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா தரேன் காகங்களே. என்னோட மந்திரக்கோல் அந்த இடத்துலயே விழுந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என் மந்திரக்கோல் இருந்தாதான் எனக்கு சக்தி இருக்கும். அப்படின்னா தான் நான் உங்களுக்கு பரிசு தர முடியும். அச்சச்சோ மந்திர பறவையே, அப்படின்னா நாங்க இப்பவே அந்த மந்திரக்கோலை தேடி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மந்திரக்கோலை தேடி பறந்து போனாங்க. ரொம்ப தூரம் தேடினதுக்கு அப்புறமா காலுவுக்கும் ராணிக்கும் ஒரு புதருக்கு இடையில மந்திரக்கோல் இருக்கிறத பார்த்தாங்க. காலு, வாங்க வாங்க, இப்பவே இத கொண்டு போய் அந்த மந்திர பறவை கிட்ட கொடுப்போம். அட ராணி, அந்த மந்திரப்பறவை சொன்னதை கேட்டியா? இந்த மந்திரக்கோல்ல தான் எல்லா சக்திகளும் இருக்கு. நாம இத அந்த பறவை கிட்ட கொண்டு போய் கொடுத்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இந்த மந்திரக்கோல் நம்ம கிட்ட இருந்தா நமக்கு தினம் தினம் பரிசு தான். அட ஆமா, முதல்ல அந்த மந்திர பறவைக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் நம்ம மந்திரக்கோலை யாரும் வாங்காம இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் சோழ வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஹே மந்திரக்கோலே, இந்த வீட்டோட கதவை இல்லாம ஆக்கிடு. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த சோழ வீட்டோட கதவு மறைஞ்சு போயிடுச்சு. அச்சச்சோ காகங்களே, நீங்க என்ன செய்றீங்க? தயவு செஞ்சு என் மந்திரக்கோலை என்கிட்ட கொடுத்துடுங்க. இந்த மந்திரக்கோலை உன்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சோமா? ஏ மந்திர பறவையே, இனிமே இந்த மந்திரக்கோல் எங்களுக்கு சொந்தம். காகங்களே, இந்த மந்திரக்கோலை நீங்க தவறா பயன்படுத்தினா அதனோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். ஹே மந்திர பறவையே, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இனிமே உன்னால இந்த வீட்டை விட்டு வெளியவே வர முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணி, இப்போ நாம நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். உனக்கு என்ன வேணும் கேளு. காலு, எனக்கு ரொம்ப நாளா பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையாவே இருந்துச்சு. நீங்க இந்த மந்திரக்கோலை வச்சு நம்ம 2 பேருக்கும் பிரியாணியை வர வைங்க. ஹே மந்திரக்கோலே, எனக்கும் ராணிக்கும் பிரியாணியை கொண்டு வா. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த மந்திரக்கோல் 2 காகங்களுக்கும் பிரியாணியை கொடுத்துச்சு. உடனே காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பிரியாணியை சாப்பிட்டாங்க. வயிறு நிறைய சாப்பிட்ட காகங்கள் பிறகு தங்களோட வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு 2 காகங்களும் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலு, நமக்கு இந்த மர வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி நமக்கு ஒரு பெரிய மாளிகை வீடை வரவழைங்க. அவ்வளோதானே ராணி, இப்பவே வர வைக்கிறேன். ஹே மந்திரக்கோலே, எங்களுக்கு ஒரு பெரிய மாளிகை வீடை கொடு. காலுக்காக இப்படி சொன்னதுமே அந்த மந்திரக்கோல் 2 காகங்களுக்கும் ஒரு பெரிய மாளிகை வீடை கொடுத்துச்சு. இந்த மாதிரி காகங்கள் நிறைய பொருட்களை வரவழைச்சாங்க. தங்களோட உடைஞ்ச வீடை மாத்தி ஒரு பெரிய மாளிகை வீட்டை வரவழைச்சாங்க. பிறகு தங்களோட வீட்டில் நிறைய தங்கத்தையும் வைரத்தையும் சேர்த்து வச்சாங்க. அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி தனக்கான எல்லா வசதிகளையும் உருவாக்கி கொண்ட காகங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. காலு, இந்த காட்டுல நாம மட்டும்தான் பணக்காரங்களா இருக்கணும். மற்ற எல்லா பறவைகளும் நம்மளை விட ஏழையா தான் இருக்கணும். அப்பதான் நாம சொல்றத இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் கேட்பாங்க. ஆமா ராணி, நீ சொல்றதும் சரிதான். நம்ம கிட்ட மட்டும்தான் பணமும் செல்வமும் பெரிய வீடும் இருக்கணும். வா, இப்பவே இந்த மந்திரக்கோலை பயன்படுத்தி எல்லா பறவைகளையும் நம்மளை விட ஏழையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பறவையோட வீடா போக ஆரம்பிச்சாங்க. முதல்ல காகங்கள் மீனுக்குருவியோட வீடை மறைய வச்சாங்க. ஹே காகங்களா, என்ன செய்றீங்க? ஒழுங்கா என் வீட்டை எனக்கு திருப்பி கொடுத்துடுங்க. என் வீடு இல்லாம நானும் என் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஹே குருவி, இன்னிலேருந்து இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா. என் மனைவி தான் இந்த காட்டோட ராணி. நீங்க எல்லாரும் எங்களோட பேச்சை தான் கேட்கணும். எங்க கிட்ட இருக்கிற மந்திரக்கோலால நான் உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி காகங்கள் ஒவ்வொரு பறவைகளோட வீட்டையும் மறைய வச்சாங்க. இதனால ராத்திரி நேரத்துல அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள்
குளிர தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாளுக்கு நாள் காகங்களோட தொந்தரவு அந்த காட்டுல அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த காலு ராணியோட தொல்லை தாங்க முடியல. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் குளிர்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். புராண நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம். இந்த காகங்களோட செயலுக்கு அவங்களுக்கு தண்டனையே கிடைக்காதா? நண்பர்களே, நாம இப்போ இந்த காட்டுல இருக்கிறது நல்லதில்ல. காகங்கள் கிட்ட சக்தி வாய்ந்த மந்திரக்கோல் இருக்கு. அந்த மந்திரக்கோலை வச்சு அவங்க என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். கொஞ்ச நாட்களுக்கு நாம வேற காட்டுல தங்குறது தான் நல்லது அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் வேற காட்டுக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க. அப்படி முடிவெடுத்த பறவைகள் பக்கத்து காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் பறந்த பறவைகள் ரொம்ப களைப்பா இருந்தாங்க. அவங்க தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு நதிக்கரையோட பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. வாங்க வாங்க, யாருக்கோ உதவி தேவைப்படுது, நாம இப்பவே அங்க போலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் அந்த சோள வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. பறவைகளே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. என்ன இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுங்க. இந்த வீட்டுக்கு தான் கதவே இல்லையே. இந்த வீட்ல இருந்து நாங்க உங்களை எப்படி வெளியெடுக்க முடியும்? பறவைகளே, ஒரு காகங்கள் தான் என்னை ஏமாத்தி என்னோட மந்திரக்கோலை பிடுங்கிக்கிட்டாங்க. அந்த மந்திரக்கோல் இருந்தாதான் என்னால இந்த வீட்ல இருந்து வெளியே வர முடியும். ஓஹோ, அப்படின்னா உங்களோட மந்திரக்கோலை தான் அந்த காகங்கள் எடுத்து வச்சிருக்காங்களா? நண்பர்களே, நான் எப்படியாச்சும் அந்த காகங்கள் கிட்ட இருந்து மந்திரக்கோலை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க சாராவை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மறுபடியும் நாபூர் காட்டை நோக்கி பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. காகங்கள் அவங்களோட வீட்டுல ரொம்ப அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தை பயன்படுத்தின மீனுக்குருவி மெதுவா காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. சத்தமே இல்லாம காகங்களோட பக்கத்துல இருந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து வந்துடுச்சு. மோசமான காகங்களே, இந்த மந்திரக்கோலை வச்சு நீங்க எவ்வளோ அநியாயம் செய்தீங்க. நாளைக்கு உங்களோட அநியாயத்துக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுது. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. அந்த மந்திரக்கோலை பயன்படுத்தின மீனுக்குருவி அந்த சோள வீட்டுல இருந்த மந்திர பறவைய வெளியே கொண்டு வந்துச்சு. பறவைகளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து இறந்து போயிருப்பேன். மந்திர பறவையே, நன்றி எல்லாம் எதுக்கு? உங்களை இந்த வீட்ல இருந்து விடுதலை பண்ணதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திரக்கோலை மந்திர பறவை கிட்ட கொடுத்துச்சு. நீங்க அந்த காகங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அந்த காகங்கள் அந்த மந்திரக்கோலை வச்சு எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. கவலைப்படாதீங்க பறவைகளே, அந்த காகங்களுக்கு நான் சரியான தண்டனைய கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன மந்திர பறவை அந்த மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு காகங்களோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. மந்திரக்கோலோட மந்திர பறவை திரும்பி வந்திருக்கிறத பார்த்த காகங்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. மந்திர பறவையோ அந்த காகங்கள் மந்திரக்கோலை பயன்படுத்தி வரவழைச்ச எல்லா செல்வத்தையும் அப்படியே மறைய போக வச்சுட்டாங்க. அதே நேரத்துல மந்திர பறவை அந்த காட்டுல இருந்த மற்ற பறவைகள் எல்லாருக்கும் பெரிய வீட்டை பரிசா கொடுத்தாங்க. இதனால எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா காலுவையும் ராணியையும் எந்த பறவைகளும் அவங்களோட வீட்டுல சேர்த்துக்கல. வீடு இல்லாம அந்த காகங்கள் கடுமையான பனிப்பொழிவுல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. காகங்களுக்கும் அவங்க செய்த செயலுக்கான தண்டனை கிடைச்சிடுச்சு. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். சாராஸ்ரீ, கில்டா, கதோஸ், சிஹிமியா, ரோஜல், டிப்பினி, சுபா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிலா, ஜீவா, ரக்ஷித், தேவி, யுகாப்தனா, சவேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கல்பனா, ஹர்ஷா, சிஜித், ஜூடித் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சிஜித், உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் இக்ரா குட்டி, தக்ஷனா, நிஷ்வந்த், ஆகாஷ், ரிஷிவந்த் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஸ்ரீசா, ஹாய் அருள், தக்ஷனா, மித்துன் ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சுமித்ரன், அஜீவன், ஆதிரா ரெண்டு குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.